ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, யார் விளக்கேற்றியும் எரியாத விளக்கு ரத்னா ஏற்றுனதும் எரியுது. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு போகிறதுக்காக வெங்கடேஷ் வீட்டில் எல்லாருமே ரெடியாகி நிற்கிறாங்க. ஆமாம், ரத்னாவை எங்கன்னு கேட்க அவள் அப்போவே அவள் வீட்டுக்கு போயிட்டான்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு வெங்கடேஷ், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவள் ரொம்ப பிடிவாதக்காரியாக இருக்கான்னு சொல்லி கொடுக்குறாங்க. வெங்கடேஷ் எல்லார்கிட்டையும் கோவமா இந்த ரிசப்ஷன் இனி நடக்காது, கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்டா வெங்கடேஷ் அவசரப்படுற, இப்போ அவள் வீட்டுக்கு தானே போயிருக்கா, விளக்கு போட்டதும் இங்கே தான் வரப்போறா, நீ போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்ல முடியாதுமான்னு சொல்கிறாரு. வெங்கடேஷ் பேசுகிறத பார்த்து அவரோட தாய் மாமா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீனில் சண்முகம் வீட்டை காட்டுறாங்க. விளக்கு பூஜை நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறமா நீ கிளம்புன்னு ரத்னா கிட்ட சொல்ல, டே சண்முகம், நீயே அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருன்னு பரணி சொல்ல, நான் எப்படி போக முடியும் அங்கன்னு சண்முகம் கேட்குறாரு. அதான் மதனியை நம்ம விளக்கு போட்டு நல்லபடியாக அனுப்பி வச்சிட்டோமே, இனி நம்மளும் கலந்துக்கலாம் இதுலன்னு பாக்கியம் சொல்கிறாங்க. அப்படியாம்மா, அப்போ சரி, எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலான்னு பரணி சொல்ல எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. ஆட்டோவில் ஏறி கிளம்பலான்னு போகும்போது ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. அதில் இருந்து வெங்கடேஷும் தாய் மாமாவும் இறங்குறாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்களே இங்கே வந்துட்டீங்க, நாங்கள் எல்லாரும் அங்கே வரதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம்னு சண்முகம் சொல்ல, அதான் ரிசப்ஷனே கேன்சல் ஆயிடுச்சுதுன்னு வெங்கடேஷன் சொல்லும்போது அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் வெங்கடேஷ், நான் தான் ரெடி ஆயிட்டேனே, வாங்க நம்ம மண்டபத்துக்கு போகலான்னு ரத்னா சொல்ல, வெங்கடேஷ் ரத்னா கிட்ட கோவப்படுறாங்க. உன் மேலே வச்சிருந்த காதலால் தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். இதோ நிற்கிறாங்களே பரணி, இவங்களோட அண்ணன் என்னை அடிக்கும் போதும் சரி, இவங்களோட அப்பா துப்பாக்கி முனையில் என்னை மிரட்டும் போதும் சரி, நான் நிற்கிறாரே உன் அண்ணன், இவர் என்ன தூக்கி போட்டு மிதிக்கும் போதும் சரி, நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் உன் மேலே வச்சிருந்த லவ் மட்டும்தான். ஆனால் அதில் 1% லவ் கூட உனக்கு என் மேலே இல்லைல்ல, என்னை எவ்வளோ தூரம் அலைய விட்டுருப்ப, கல்யாணம் வேணும்ப வேண்டாம்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு உன் பின்னாடியே ஒரு 4 கால் ஜீவன் மாதிரி சுற்றுனனே, எனக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் மாப்பிள்ள, வாங்கன்னு சொல்லி சண்முகம் கையை பிடிக்க அவரோட கையை வெங்கடேஷ் தட்டி விடுறாரு. போதுங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். அங்கேருந்து கிளம்பி வந்தவளுக்கு எங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்னு தோணலைல்ல, அவளந்தான் அவளுக்கு எங்கள் மேலே மரியாதை இருக்குதுன்னு வெங்கடேஷ் சொல்லும்போது, வெங்கடேஷ், நான் உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், சித்தப்பா நான் உங்ககிட்ட சொல்லலையான்னு ரத்னா கேட்க, ஃப்ளாஷ்பேக்கில் ரத்னா அந்த தாய் மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்குறதையும் அவர் நீ போயிட்டு வாமா நான் அங்கே எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னதையும் காட்டுறாங்க. சொல்லுங்க சித்தப்பா, நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தோன்னு கனியும் கூட சேர்ந்து கேட்குறாங்க. அதுக்கு தாய் மாமா, இல்லை மாப்பிள்ள, இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.